எங்கள் அம்மா வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் அம்மாக்கோசம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து இப்போ எதாவது தப்பாக்கோசம் எங்கள் அம்மாக்கோசம் போயிட்டுருக்கான். ஏன்னா எங்கள் அண்ணன் எந்த தப்புக்கும் போனது கிடையாது, எதுக்கும் போனது கிடையாது. அவனுக்கோசம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் வந்து பண்ணது தப்பு கிடையாது, தப்பு தான் நாங்களும் சொல்லுவோம். மிச்சப்படி இப்போ எங்கள் அம்மாவுக்கு யார் சார் பதில் சொல்லுவா? நேற்று வரைக்கும் சவிதா ஹாஸ்பிட்டலில் அந்த பாலா சார் போட்டு அப்போல்லாம் கீமோ போட்டதால் தான் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா லங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ லங்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டணும்னு சொல்கிறாங்க. லங்ஸ் யாருனா மாற்ற முடியுமா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, அவன் ஹார்ட் பேஷண்ட் தான். இப்போ எங்கள் அண்ணனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா யாருன்னா அவங்க பதில் சொல்லுவாங்களா? அவன் வந்து வந்தான். எங்கள் அம்மா இப்போ அவுத்திப்பட்டு தான் இருக்காங்க. நேற்று வரைக்கும் 1:30 மணிக்கு ரொம்ப உயிருக்கு போகிற நிலைமைக்கு எங்கள் அம்மாவை கூட்டம் வந்து நாங்கள் வச்சுட்ருக்கோம். 1:30 மணிக்கு மாடம் பக்கத்துலேருந்து வர வச்சு, ஓட்டு வர வச்சு, ஆக்சிஜன் வர வச்சு நாங்கள் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கோம். இல்லை சார், 8ஆம் மாதம் கீமோ போட்டாங்க. ஃபஸ்ட்லேருந்து கீமோ போட்டாங்க, நல்லா கீமோ போட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு நல்லா சரியாயின்னு வந்தது. அந்த கீமோ பண்ண 8வது கீமோ தப்பாக போட்டாங்க. அந்த கீமோ போட்ட தப்பால் தான் இப்போ இருக்க எங்கள் அம்மா உயிருக்கு போராடிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஆக்சிஜன் வச்சு தான் இருக்காங்க எங்கள் அம்மா. வேறு எதுவுமே இல்லையே. வேறு இப்போ நாங்கள் வேறு என்ன தப்பாக நான் சொல்ல முடியுமா? அவனும் கூட இருந்துருக்கான், அப்போத்துலேருந்தே இருக்கான் சார் எங்கள் அண்ணன். தப்பாக சொல்ல முடியாது, அவன் கூட இருந்தால் அப்போத்துலேருந்தே இருக்காங்க எங்கள் அம்மா கூட. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எங்கள் அம்மா கூட இருந்து நம்ம கிண்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் சார், கலைஞர் செஞ்சுரி அந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம். வேறு எந்த ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் பார்க்கல. அந்த காப்பீடு திட்டம் கலைஞர் சார் குத்தாரு பார்த்தீங்களா? அந்த கலைஞர் சார் குத்த காப்பீடு திட்டம் வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். அந்த கலைஞரால் தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நம்பிட்டுருக்கோம். இன்னும் வரைக்கும் எங்களுக்கு நம்பதுக்கு யாருமே கிடையாது. அவங்க பணம் வச்சு நாங்கள் பேசுகிறோம். எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்கள் நல்லா பேச முடியாது. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார், மிடில் கிளாஸ் அதோட லோ கிளாஸ் ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்கள் எங்களால் யாருன்னா காசு இருக்க முடியுமா? எங்களால் பணம் கொடுக்க முடியும்? எங்கள்கிட்ட யாருமே பணம் கொடுக்குறோம் யாருமே கிடையாது. நாங்களும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு நேற்று சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவ்வளோ செலவு பண்ணி எங்கள் அம்மா செலவு பண்ணோம், எல்லாமே பண்ணோம். அப்பயும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, டியூப் ஒன்றும் இது விடணும். எங்களால் முடியாது, நாங்கள் கூட்டின்னு வரோம். எங்கள் அம்மா நான் வீட்டுக்கு கூட்டு வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வீட்டுக்கு கூட்டணும். இப்போ இன்றைக்கி போயிட்டு பெட் ஸ்கேன் எடுத்தோம். அந்த பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துன்னு போயிட்டாங்க. வந்தாங்க கிண்டி ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாங்க சார். அந்த போலீஸ்காரங்க 5 பேர் வந்தாங்க. 5 பேர் 4 பேர், ஒருத்தர் வெளில இருந்தாப்பில் மிச்சம் 4 பேர் உள்ளே வந்தாங்க. ஷூ கலரும் வந்தாங்க. உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துறாங்க. அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு போது அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு போய் நான் வெறும் ஜெராக்ஸ் எடுக்க போகிறோன்னு சொன்னாங்க சார். கோச்சிக்காது ஜெராக்ஸ், அந்த ஜெராக்ஸ் இதோ நாங்களும் எடுத்துறணும். நாங்கள் போய் கிண்டியில் தான் எடுப்போம். அந்த கிண்டியில் எடுத்து வந்ததுக்கு இன்னுமா சார், இன்னும் என் தம்பி வரல. எங்கள் அண்ணனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கம்பல்சரி இருக்குது சார். அவனுக்கு இப்போ அச்சாலும் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் சார். நீங்களே பார்ப்பாங்க. அவன் மன உடச்சில் ஆளாயிட்டான் சார். அவன் என் பேர் லோகேஷ் சார், 2வது தம்பி நம்ம.